குழந்தைங்களுக்கு பல நேரங்கள்ல பால் ஒத்துக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்ப கால்சியம் என்ன பண்றது டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் யூஸ்வலா சொல்ற ஆல்டர்னேட் நம்ம கேழ்வரகு ராகி வெர்சஸ் மில்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பால்ல கால்சியம் பொறுத்த வரைக்கும் 120 மில்லிகிராம்ஸ் per 100 ml இருக்கு. அதே ராகில 340 மில்லிகிராம்ஸ் per 100 grams இருக்கு. பால் மாதிரி ராகில 3 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா பாலோட ராகி தான் கால்சியம் பெட்டர். செகண்ட் அயன் கண்டென்ட் பார்த்தோம்னா பால்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ராகில பால் மாதிரி 5ல இருந்து 10 மடங்கு அயன் இருக்கு. அயன் அப்படின்றது நம்ம ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதுலயும் ராகி தான் பெட்டரா இருக்கு. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க இல்ல சென்சிட்டிவ் டம்மிஸ் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பால் ஒத்துக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ராகி ஒரு லாக்டோஸ் ஃப்ரீ குளுட்டன் ஃப்ரீ ஆல்டர்னேட். இது இல்லாம ராகில நிறைய ஃபைபர் இருக்கு. இது நல்ல செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பாலை விட ராகில நிறைய நல்லா இருக்கு. ஸோ ராகி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிடும், குடலுக்கு ஒத்துக்காது, செரிக்காது, இந்த மாதிரி சொல்லி ராகியை நம்ம நிறைய ஒதுக்கி வச்சிட்டோம். இப்படி இல்லாம குழந்தைங்களுக்கு ராகி குக்கீஸ் மாதிரி பண்ணி கொடுக்கறது, இல்ல ராகி பேன் கேக்ஸ், இல்ல ராகி ஷேக்ஸ் மாதிரி, ராகி மால்ட் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்க எடுத்துப்பாங்க.